ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அக்கா எனக்கு ஆர்டர் நிறைய வருது, என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு ஆர்டரே வரமாட்டேங்குக்கா, நான் எப்படி வந்து கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி வந்து எனக்கு நிறைய ப்ளவுஸ் வர மாதிரி நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களும் இருக்கீங்க. 2 பேருக்கான வீடியோவை தான் இது இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் எனக்கு வந்து அதிகமாக இருக்குக்கா, என்னால் தைக்கவே முடியல, எனக்கு அதை பார்த்தாலே வந்து தைக்கணும்னு தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளோகான் இருக்குது, நான் எப்படி தைக்க போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, நான் இதை வந்து ஒரு 10 நாளில் முடிக்கணும், இல்லை ஒரு 15 நாளில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு பிளான் மாதிரி போட்டுக்கிட்டு, ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து கஸ்டமர் கேட்கலக்கா, கேட்டால் சில பேர் வந்து கஸ்டமர் கேட்டால் தான் தைப்பாங்க. அதாவது ஃபோன் பண்ணி கேட்கணும், முடிஞ்சிட்டான்னு கேட்பாங்க, அப்போனா தான் நான் தைப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் கடையில் கொடுக்காம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தைக்க கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கரெக்ட் டைமுக்கு கொடுப்பாங்க, நம்ம கேட்ட டைமில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து எப்போவுமே வந்து கஸ்டமர் நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கே கொடுக்குற மாதிரி எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, கஸ்டமர் வந்து எனக்கு வந்து வரவே மாட்டேக்காங்கக்கா, நானுமே வந்து தைக்க தான் ஆசைப்பட்றேன், உங்களை மாதிரி நிறைய தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கஸ்டமர் வரமாட்டேக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் புதுசாக தான் இப்போ கற்றுருக்கீங்க, இப்போ தான்க்கா நான் அதை கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இல்லைக்கா, ரொம்ப நாள் நான் கற்றுட்ருக்கேன், 1 வருஷம் ஆகிட்டு இன்னுமே எனக்கு கஸ்டமர் அதிகமாக வரமாட்டேக்காங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் வந்து அதிகமாகணும். எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருந்தால் தான் நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறவங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு 30 பேர் தெரியும்னா அதில் ஒரு 5 பேர் தான் என்கிட்ட தைக்க கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய சர்க்கிள் வந்து தெரியறதுக்கு நீங்கள் தான் வந்து அதை பண்ணணும். இன்னொன்று, உங்களை நீங்கள் மாடலாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து இன்னொருத்தங்க தைச்ச ப்ளவுஸை வந்து பார்த்துட்டு இது எங்கே தைச்சிங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்ம தையல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் நிறைய சாரீ கட்டுங்க, ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை வந்து வெளியில் எங்கேயா போகிறீங்க அப்படின்னாலும், அப்படின்னா தான் நீங்கள் தைக்கிறத ப்ளவுஸை பார்த்துட்டு யார்கிட்ட தைச்சிங்கன்னு கேட்கும்போது நம்ம தைக்கிறோங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும். இன்னொன்று, நிறைய டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது நிறைய மாடல் இல்லாமல் ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயம் வந்து ப்ளவுஸில் ஆட் பண்ணி தைச்சி, ஒரு பைப்பிங் வைக்கிறதுலே வந்து ஆப்பனன்ட் கலர் வச்சு தைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து அழகாக தைச்சி போடுங்க. கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறவங்க வந்து இப்போ 10 பேரும் நம்ம பார்க்குறாங்கன்னா எப்படி 2 பேராவது கேட்பாங்க, எங்கே தைச்சிருக்கீங்க, நல்லா தைச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்படி தான் நம்ம கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து திடீர்னு இப்போ வந்து நமக்கு யாருனே அவங்கள தெரியாது, நான் இப்போ வந்து புதுசாக தைக்க கொடுக்காங்கக்கா, திடீர்னு வந்து காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்குறாங்க, நான் எப்படிக்கா கொடுக்குறது அப்படின்னு யோசிக்காமல் அந்த ப்ளவுஸை நம்ம தச்சு கொடுத்தாதான் அவங்க 4 பேர்கிட்ட நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு கஸ்டமரால் 4 பேரை நமக்கு உருவாக்கவும் முடியும், ஒரு கஸ்டமரால் 4 பேரை நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கவும் முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் கொடு, கரெக்டாக தச்சு கொடுத்துருவா, நீ சொன்ன டைமில் அவள்கிட்ட வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதே இது வந்து தைக்காமல் அவங்களுக்கு வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக, அது 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கும், அந்த ப்ளவுஸை கொடுத்தேன் தைக்காம விட்டுட்டா அப்படிங்கிறது. அதை வந்து 1 வருஷம் ஆனாலும் விடாமல் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு ஒரு 4 கஸ்டமர் வந்து வராமல் கூட இருப்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, அந்தந்த டயத்தில் வந்து தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. வீட்டில் தையல் தொழில் பண்ணுறவங்க பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன, பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குற வரைக்கும் நான் ப்ளவுஸை வந்து தொடவே மாட்டேக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறது வேறு, ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அந்த ப்ளவுஸை நான் தைக்கலக்கா, நான் தைக்கிறேங்கிறது வேறு. ஆனால் அடிக்கடி நான் இந்த விஷயத்த பண்ணுவேன்க்கா, கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணவே செய்வேன், தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே இந்த விஷயத்தை கடந்து வந்திருப்போம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு ப்ரெஷர்லேயே தைப்போம். வந்துருவாங்களோ, நான் அன்றைக்கி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் வர்றாங்களா இல்லை மதியம் வர்றாங்களான்னு தெரில, நம்ம இப்போ தான் கட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டால் நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பதட்டத்திலேயே நம்ம உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேலைலாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரெஷரும் அதிகமாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கை வந்து போயிடும்.
ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் எல்லாம் இருக்குக்கா, ஆனால் நான் டெய்லி தைக்க தான் செய்கிறேன், எனக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்காங்க, அதனால எனக்கு தைக்கவே ஓட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க, அமௌண்ட் யார் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுங்க. எப்போவுமே வந்து வீட்டிலேருந்து நீங்கள் தைக்கிறவங்களா இருந்தால் கூட மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்க, ஒரு ரூ. 500 கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரூ. 300 கொடுத்துட்டு ப்ளவுஸை வாங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா கடன் கொடுத்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து கடன் கொடுக்க தான் வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. இல்லைக்கா ரெகுலராக எனக்கு கரெக்டாக தைக்கிறாங்க, எனக்கு கரெக்டாக அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கஸ்டமருக்கு நீங்கள் கடன் கொடுக்கறது வேற. ஆனால் ரூ. 1 கூட கொடுக்காம 5 ப்ளவுஸும் தைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து முட்டாள். கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. இது பண்ணி தான் நீங்கள் வந்து நல்ல டெய்லர்னு அவங்க இன்னொரு வட்டம் அவங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நல்லவங்க பட்டம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த 5 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் நின்று ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட நம்ம அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இன்னும் ஒரு சிலர் வந்து தைக்காததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அக்கா நான் எப்படி தைச்சு கொடுத்தாலுமே என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்கக்கா, ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, அவங்க கொடுக்குற காசுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும் உங்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நிறைய பேர் அதுக்காக கெட்டது சொன்னால் எடுத்துக்கக்கூடாது, தப்பு சொன்னால் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சரி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறமே அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெத்தடில் தைச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி, அவங்ககிட்ட தைச்சாதான் எனக்கு சரியாக இருக்குங்கிற மைண்ட் தாட்லேயே இருப்பாங்க. அதை நம்மளால் மாற்றவே முடியாது. அப்படி இருக்கவங்ககிட்ட நீங்கள் பழையபடி அவங்க யார்கிட்ட கொடுக்க முடியுமோ அவங்ககிட்ட கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று அந்த 8 பேர் வந்து நல்லதாக சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டெய்லி வந்து தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா மைனஸா சொல்றாங்கல்ல, அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா தைக்காம உட்கார்றது. அதே இது பிளஸ்ஸா சொல்றாங்கல்ல, அப்போ வந்து நீங்க சந்தோஷமா கூட 2 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா, இதுதான் தப்பு. இந்த தொழில் இல்லை, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். ரெண்டையுமே நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். நம்ம தப்பு சொல்கிறதுனால நம்ம குறைஞ்சி போகிறதும் இல்லை, அதே மாதிரி நம்மளை வந்து பாராட்டி பேசுறதுனால அதையும் தலைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குறதுக்கு 1 நாளோ இல்லை 2 நாள் முன்னுக்கூட்டி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு காலைல கொடுத்துட்டு நைட்டு கேட்டாலும் என்னோட டெய்லர் வந்து கண்டிப்பாக தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி அவங்க கரெக்டாகவும் காசு கொடுப்பாங்க. அப்படி இருக்க கஸ்டமருக்கு நம்ம வேலை பண்ணிட்டு போகிறது ஈஸி. என்ன கேட்டால் நான் இன்னைக்கு தைச்சேன், நான் இன்னைக்கு 200 வாங்கிட்டேன், அவசரமாக கொடுத்தாலும் நான் காசை வாங்கிட்டேன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. அதனால அந்த மாதிரி கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தச்சு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது பிகினராக இருக்க ஸ்டேஜில் ஒரு ப்ளவுஸை கூட மிஸ் பண்ணாமல் தைக்கணும். நீங்கள் என்ன எமர்ஜென்சியில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து உடம்பே சரியில்லைனா கூட உங்களால் முடிஞ்சால் தைக்க முடியும் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ப்ளவுஸை தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா அது மூலியமா கூட 2 பேர் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அக்கா இருக்கிற ப்ளவுஸே என்னால் தைக்க முடியல, புது கஸ்டமர்லாம் வந்தால் நான் நோன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க கஸ்டமர் எல்லாருமே நாளைக்கு உங்கள்கிட்ட தான் தைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் உங்களோட கஸ்டமரோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போகணும். போன வருஷம் எனக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் ஒரு 15 பேர் இருக்கணும், அடுத்த வருஷம் 20 பேர் இருக்கணும். அப்படி கூட்டிகிட்டே போனால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா எல்லா கஸ்டமரும் எல்லா டைமும் நம்ம கரெக்டாக ஆர்டர் கொடுப்பாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அதே மாதிரி கஸ்டமரை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஹார்டாக பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப பயந்து அதுக்கு வந்து பணிஞ்சு போகணுங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரூடாக நம்மளும் பேசணுங்கிறதும் கிடையாது. என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனைங்கிறத தெளிவாக கேட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. அதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுங்க. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளவுஸை வந்து வம்பாக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ப்ளவுஸை திரும்ப வாங்கி கொடுத்துட்டு அவங்க தையக்கூலியுமே நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் சொல்கிறது வந்து நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் பயந்து போய் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதை வந்து எப்படி சரி பண்ணணும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அந்த டைம் வந்து இந்த அளவுக்கு ஃபோன்லாம் வந்து அவைலபிள் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலுமே அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் தைரியமாகவே தைக்கலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து நல்லா தைக்கிறீங்க அப்படிங்கிறத விட சில பேருக்கு வந்து நல்லா தைப்பாங்க, ஆனால் அதை எப்படி கொடுக்கணும், அந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு அயன் பண்ணி கொடுங்க, இல்லை வந்து நல்லா மடித்து நீட்டாக கொடுங்க. கசப்புசா நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக சுருட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இல்லாத ப்ளவுஸ் கூட அதை பார்க்கும்போது சூப்பராக தைச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அது நம்ம கையில் தான் இருக்குது. சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வருவாங்க.
உங்கள் ஏம் வந்து என்னதான் இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் 1000 ரூபா இந்த மாதம் சம்பாதிச்சிருக்கேன், அடுத்த மாதம் 1500 சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இன்னொன்று, நிறைய வந்து ஸ்டேட்டஸ் வைங்க, நிறைய காண்டாக்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து நான் தைக்கணும்னு புதுசாக சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போல்டாக பேசுங்க. எனக்கு முடியும், இந்த டிசைன் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த டிசைன் தெரியாதா இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஒரு 2 நாள் டைம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு கிளாத்தில் நம்ம பண்ணி பார்த்துட்டு கூட அந்த டிசைனை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்குமே எல்லா டிசைனும் தெரிஞ்சு தான் கற்றுக்கிட்டு வராங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அதில் கற்றுக்கிட்டு தான் செய்வாங்க, அந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர நம்ம அந்த டிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ப்ளவுஸ் தைக்கிறதே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு டிசைன் வந்து பண்ணுறது ஈஸி தான். அது எப்படி பண்ணணுங்கிற ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளால் எந்த டிசைன் வேணாலும் எப்போ வேணாலும் தைச்சி கொடுக்க முடியும். அதே மாதிரி வீட்டில் இருந்து தைக்கிறவங்க வெளியில் தைக்கிறத விட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கம்மியாக வந்து வாங்குங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஜாஸ்தியாக காஸ்ட் இருந்தாலும் உங்களால் வந்து நிறைய கஸ்டமரை வந்து ரீச் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து கம்மியாகவே வாங்குங்க, அஃபோர்டபுளாக. உங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்து ஓகே அப்படின்னு படுறது மாதிரி வாங்குங்க. ரொம்ப வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச டாப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவாக தான் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சிக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது வேறு, ஆனால் டெய்லி வந்து அதை பழக்கமாகவே வச்சுக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் தைக்கிறீங்க, ஒரு இதுக்கு அமௌண்ட் உண்டு அப்படின்னா அது ரிலேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது இருந்தாலும் சரி, சும்மா தைச்சி கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம எதுவுமே தைச்சி கொடுக்கக்கூடாது. இது வந்து தொழில் வேறு, நம்மளோட உறவுகள் அப்படிங்கிறது வேறு. அதனால் ஒரு 50 ரூபா வாங்குற இடத்துல ஒரு 20 ரூபாயாவது வாங்கிட்டு அதை தைச்சி கொடுங்க. அப்போ தான் அவங்களுமே கொடுக்கும்போது காசு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உறவுக்காரங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தைச்சி கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவீங்க, தைச்சிட்டு போனால் ஒரு காசு கூட தரல அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு தொழிலாக பண்ணும்போது நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதுக்கு தேவையான காசை வந்து கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தைச்சி கொடுங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் சும்மா தைச்சி கொடுத்து நம்ம பழகவே கூடாது. பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய கஸ்டமர் வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பொறுமை தேவை. ஏன்னா ஒரே நாளில் வந்து நமக்கு ஒரு 10 கஸ்டமர் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட பொறுமை, இன்னொன்று நம்ம கரெக்டாக கொடுக்குற டைமிங்கு, நம்ம எப்போ போனாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது, முக்கியமாக வந்து ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வேளை ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் கூட அவங்க ஃபோன் அட்டன் பண்ணும்போது அப்படியாக்கா சரிக்கா நான் அடுத்த ப்ளவுஸை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் ஒரு சிலர் பயந்து போய் ஃபோனே எடுக்காமல் இருந்தால் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க. அதனால ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமருமே அதிகமாக வருவாங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக கஸ்டமர் நிறைய வருவாங்க. ஒரு தொழில் வந்து ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும். அந்த டைமிங் வந்து நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து தைரியமாகவே பண்ணுங்கள், கண்டிப்பாக தெரியும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து கேளுங்க, ப்ளவுஸ் தைக்கிறேன், நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் வேணா ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி. புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க. அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் தப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நார்மலாக சாரியில் உள்ள ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைச்சி கொடுங்க. எப்போவுமே வந்து ஒரு 5 ப்ளவுஸ் மொத்தமாக கொடுத்துட்டாங்கக்காக 5 ப்ளவுஸும் தைக்கிறதும் கிடையாது. ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம இன்னொரு ப்ளவுஸ் தைக்கணும். அப்போ அவங்க துணியும் வேஸ்ட் ஆகாது, நமக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.